அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் தான செட்டில்மெண்ட் குறித்து நம்ம பார்க்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையவே பார்க்குறோம். அதாவது கிஃப்ட் டீடு, கொடை, தானம், இனாம் என்றெல்லாம் சொல்வார்கள். சரி, இதுவும் யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, யாரும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதில் ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். அதுவும் எப்படியெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம்ல, உயிலுக்கு என்னென்னலாம் பொருந்துமோ அதுபோல் எல்லாமே ஏறக்குறைய பொருந்தும். அதாவது சொத்து சுய ஆர்ஜித சொத்தாக இருக்கணும், அல்லது சொத்து பூர்வீகத்திலிருந்து தனக்கு பாத்தியப்பட்டதாக பாகத்தின் மூலமாக பாத்தியப்பட்டதாக இருக்கணும். இந்த ரெண்டை தான் எழுத முடியும். உயில் மாதிரி இன்னொரு காலத்தில் எனக்கு வரும், எதிர்காலத்தில் இந்த சொத்துலேருந்து இவ்வளோ பங்கு வரும், அதை நான் உயிரை எழுதுறேன்னு சொல்லி தானம் எழுத முடியாது. தானம் எழுதும்போது அந்த எழுதுகிற சொத்து அந்த டயத்தில் அவர்கிட்ட இருக்கணும். அப்போ தான் எழுத முடியும். ஏங்கிற நபர் பிங்கிற நபருக்கு இனாம் செட்டில்மெண்ட் கொடுக்குறாருன்னா, ஏங்கிற நபர் எந்த சொத்தை கொடுக்குறாரோ அந்த சொத்து எழுதுகிற பொழுது அவரிடம் இருக்க வேண்டும். அது சுயார்ஜித சொத்தாக இருக்கணும். பூர்வீக சொத்தாக இருந்தால் அவருக்கு பாகத்திலிருந்து கிடைத்த சொத்தாக இருக்கணும். எதிர்காலத்தில் கிடைக்கும்னு சொல்லி எழுத முடியாது. சரி, ஒன்ஸு தான செட்டில்மெண்ட்டு அல்லது கிஃப்ட் டீடு, அந்த இனாம் செட்டில்மெண்ட்டை ஒரு ஆளுக்கு எழுதி வச்சாச்சுன்னா, எழுதி வச்ச அந்த நிமிடத்திலே, கையெழுத்து போட்ட அந்த நிமிடத்திலேயே அந்த யாருக்கு எழுதி கொடுத்தோமோ அவருக்கு அந்த சொத்து போய் சேர்ந்துடும். அதை மாற்றி மறுபடி ரிவோக் பண்ணி திருப்பி கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒருவேளை நம்ம ரிவோக் பண்ணி கொண்டு வரணுன்னா அது மூத்தோர் குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் என்ன செய்யலாம். ஒருவேளை ஒரு மூத்தவர் இருக்கார், அவர்கிட்ட பிள்ளைகள் எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சவரச்சனைகளை மூத்தவர்களுக்கு பிள்ளைங்க செஞ்சு கொடுக்கலைன்னா, அந்தந்த லிமிட்டில் இருக்கிற சப் கலெக்டர் அல்லது கோட்டாட்சியர் முன்னாலே அதே எழுதி கொடுத்த அந்த மூத்தவர் சீனியர் சிட்டிசன் ஒரு மனு தாக்கல் பண்ணி, இந்த மாதிரி என்கிட்ட இருந்த சொத்தை என்னுடைய பையங்க எழுதி வாங்கிட்டாங்க, எனக்கு கஞ்சி ஊற்றுறேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ கஞ்சி ஊற்றலை, எங்களை கண்டுக்கலை, பராமரிக்கலை, இப்போ அந்த சொத்தை திருப்பி எங்களுக்கு மீட்டொப்படைவு செய்யுங்கன்னு சொல்லி மனு போட்டால், அவங்க ஆர்டிஓ என்ன செய்யலான்னா, உண்மையை விசாரித்து உண்மையாக இருந்தால் ஒன்று சொத்தை மீட்டு கொடுக்கலாம், அல்லது ஜீவனாம்சம் கொடுக்குறதுக்கு உத்தரவு போடலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யலாம். பல ஆர்டிஓக்கள் ஜீவனாம்சம் உத்தரவு போடுறாங்க. சில பேர் சொத்தை மீண்டும் அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து பண்ணி ஒப்படைக்கிறாங்க. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு இதில் மாறுபட்ட தீர்ப்புகளை சொல்லியிருக்கு. தான செட்டில்மெண்ட்டில் கண்டிஷன் இருக்கணும். இப்போ வயதானவர் மயனுக்கு எழுதி கொடுக்குறாருன்னா அதில் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, எனக்கு சவரச்சனை செஞ்சு கொடுக்குறேங்கிறனால எழுதுகிறேன், அப்படி நீ சவரச்சனை செஞ்சு கொடுக்கல அப்படின்னா அந்த சொத்தை திருப்பி நானே இந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணிடுவேன்னு ஒரு கண்டிஷன் இருந்தால் நீங்கள் பத்திராவசிலே ரத்து பண்ணிக்கலாம். ஆனால் இயற்கையாக மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்கும்பொழுது இந்த நிபந்தனைகள் இல்லாமல் இருந்தால் அதை ரத்து செய்ய முடியாது. இன்னொரு சட்டப்பிரிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.